சங்கீதக்காரரின் விண்ணப்பம். துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்துச் செய்யும் விண்ணப்பம். கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். உமது செவியை என்னிடத்தில் சாயும். நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளிச் செய்யும். என் நாட்கள் புகையைப் போல் ஒளிந்தது. என் எலும்புகள் ஒரு கொள்ளியைப் போல் எரியுண்டது. என் இருதயம் புல்லைப் போல் வெட்டுண்டு உலர்ந்தது. என் போஜனத்தை புசிக்க மறந்தேன். என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டிக் கொள்ளுகிறது. வனாந்தர நாரைக்கு ஒப்பானேன். பாழான இடங்களில் தங்கும் ஆந்தையைப் போல் ஆனேன். நான் நித்திரையில்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல் இருக்கிறேன். நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள். என் மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபம் இடுகிறார்கள். நீர் என்னை உயரத் தூக்கி தாழத் தள்ளினீர். உமது சினத்திற்கும் கடும் கோபத்திற்கும் உள்ளானேன். ஆதலால் நான் சாம்பலை அப்பமாக புசித்து என் பானங்களை கண்ணீரோடே கலக்கிறேன். என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலைப் போல் இருக்கிறது. புல்லைப் போல் உலர்ந்து போகிறேன். கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். உமது செவியை என்னிடத்தில் சாயும். நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளிச் செய்யும். 102வது சங்கீதத்திற்கு துயரப்படுகிறவரின் ஜெபம் என்னும் தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரர் ஜெப வார்த்தைகளை துயரப்படுகிறவர்களின் கைகளில் கொடுக்கிறார். அவர்கள் இந்த வார்த்தைகளை தங்கள் கைகளில் பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக தங்கள் இருதயங்களில் பெற்றுக்கொள்ள வேண்டும். துயரப்படுகிறவர்கள் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது தங்கள் இருதயங்களின் பாரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றிவிட வேண்டும். பல சமயங்களில் நாம் நெருக்கப்படலாம், ஒடுக்கப்படலாம், நம்முடைய ஆவிகளும் முறிந்து போகலாம். சத்ரு நம்மை மேற்கொள்வது போல வரலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லா பாரங்களையும் தாங்களே சுமக்க வேண்டும் என்னும் அவசியமில்லை. நம்முடைய பாரங்களை கர்த்தர் மீது இறக்கி வைத்து விடலாம். நமக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக முறையிட வேண்டும். நாம் கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக வருவதற்கும் நம்முடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் அவருடைய சமூகத்தில் ஏறெடுப்பதற்கும் நம்முடைய முறையீடுகளை அவரிடத்தில் சொல்லுவதற்கும் கர்த்தர் நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். நாம் தேவனுடைய கிருபாசன தண்டையில் தைரியமாய் கிட்டிச் சேருகிற சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். நம்முடைய இருதயத்தின் வேதனைகளையும் மனதின் பாரங்களையும் கர்த்தருடைய சமூகத்தில் இறக்கி வைக்கும்போது நம்முடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நாம் மிகுந்த பணிவோடும் பக்தியோடும் தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக வரும்போது முறிந்து போன நம்முடைய ஆவி மறுபடியும் நிமிரும். கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு செவி கொடுப்பார். சங்கீதக்காரர் கர்த்தருடைய சமூகத்தில் பயபக்தியோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக என்று சொல்லுகிறார். தன்னுடைய துயரத்தையும் தன்னுடைய விண்ணப்பத்தையும் கர்த்தர்தாமே நோக்கி பார்க்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். நம்முடைய ஆத்மாவின் பாரத்தை தேவனுடைய சமூகத்தில் நாம் ஜெப வார்த்தைகளாக ஏறெடுக்க வேண்டும். நம்முடைய ஜெபத்தில் விசுவாசம் மிகுந்திருக்க வேண்டும். நாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும் என்றும், என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும் என்றும், உமது செவியை என்னிடத்தில் சாயும் என்றும் விசுவாசத்தோடு சொல்ல வேண்டும். நமக்கு கர்த்தருடைய கிருபை தேவை. நம்முடைய ஜெபத்திற்கு தேவனுடைய பிரதியுத்தரம் தேவை. நாம் பொழுதுபோக்குவதற்காகவோ அல்லது மற்றவர்கள் நம்மை பற்றி பெருமையாய் நினைக்க வேண்டும் என்பதற்காகவோ கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணவில்லை. நம்முடைய துன்பத்திலும் துக்கத்திலும் வேதனையிலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் என்று நம்பி அவரை நோக்கி கூப்பிடுகிறோம். நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளிச் செய்யும் என்று நாம் கர்த்தரிடத்தில் விசுவாசத்தோடு சொல்ல வேண்டும். சங்கீதம் 102 ஏறெடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பங்கள். என் விண்ணப்பத்தை கேளும். என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேருவதாக. என் ஆபத்து நாளிலே
உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். உமது செவியை என்னிடத்தில் சாயும். நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளிச் செய்யும். என்னுடைய பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதேயும். என் நாட்கள் புகையைப் போல ஒளிந்தது. என் நாட்கள் புகையைப் போல் ஒளிந்தது. என் எலும்புகள் ஒரு கொள்ளியைப் போல் எரியுண்டது. என் இருதயம் புல்லைப் போல் வெட்டுண்டு உலர்ந்தது. என் போஜனத்தை புசிக்க மறந்தேன். என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டிக்கொள்கிறது. சங்கீதக்காரர் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது அவர் மிகுந்த வேதனையிலும் நெருக்கத்திலும் துக்கத்திலும் இருக்கிறார். அவருடைய ஆத்துமா வேதனைப்படும் போது அவருடைய சரீரமும் சோர்ந்து போகிறது. அவருடைய ஆத்தும பலமும் சரீர பலமும் குறைந்து போயிற்று. நம்முடைய ஜீவியத்தில் செழிப்பும் சந்தோஷமும் நிரம்பி இருக்கும்போது நம்முடைய எலும்புகள் புஷ்டியாய் இருக்கும். நமக்கு வருத்தமும் வேதனையும் அதிகரிக்கும் போது நம்முடைய எலும்புகள் நம்முடைய மாம்சத்தோடு ஒட்டிக்கொள்ளும். சங்கீதக்காரர் தன்னுடைய பரிதாபமான நிலைமையை பற்றி கர்த்தரிடத்தில் சொல்லும்போது, என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டிக்கொள்கிறது என்று சொல்லுகிறார். சங்கீதக்காரருடைய இருதயம் புல்லை போல வெட்டுண்டு உலர்ந்து போயிற்று. சங்கீதக்காரருக்கு மிகுந்த வேதனையும் வருத்தமும் நெருக்கமும் உண்டாயிற்று. இவையெல்லாம் அவருடைய இருதயத்தில் அக்கினியைப் போல கொழுந்துவிட்டு எரிகிறது. கஷ்டத்தின் உஷ்ணத்தினால் அவருடைய சரீரம் எரிகிறது. இந்த உஷ்ணத்தில் என் இருதயம் புல்லை போல் வெட்டுண்டு உலர்ந்தது என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். இவர் எப்போதும் தன்னுடைய வேதனையை பற்றியும் கஷ்டங்களை பற்றியும் வருத்தங்களை பற்றியும் நினைத்து கொண்டிருக்கிறார். இவருக்குள் வேறு சிந்தனை எதுவும் இல்லை. இதனால் சங்கீதக்காரர் தன்னுடைய போஜனத்தையும் புசிக்க மறந்து விடுகிறார். அவருக்கு பசி உண்டாகவில்லை, புசிக்க வேண்டும் என்னும் ஆர்வமும் இல்லை. சங்கீதக்காரருடைய எலும்புகள் ஒரு கொள்ளியைப் போல் எரிகிறது. சரீரத்தில் வருத்தமும் வேதனையும் துன்பமும் அதிகரித்திருக்கிறது. தன்னுடைய நாட்கள் புகையைப் போல ஒளிந்து போயிற்று என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். இனிமேல் இந்த பிரபஞ்சத்தில் ஜீவிக்க அவருக்கு இஷ்டமில்லை. ஆகையினால் அவர் தன்னுடைய போஜனத்தை புசிக்க மறந்து விடுகிறார். கர்த்தர் பிரதியுத்தரம் தர வேண்டும் என்பதற்கு காரணங்கள்: என் நாட்கள் புகையைப் போல் ஒளிந்தது. என் எலும்புகள் ஒரு கொள்ளியைப் போல் எரியுண்டது. என் இருதயம் வெட்டுண்டது. என் இருதயம் புல்லை போல் வெட்டுண்டு உலர்ந்தது. புல்லை போல் உலர்ந்து போகிறேன். என் போஜனத்தை புசிக்க மறந்தேன். என் இடுக்கண்களின் நிமித்தம் என் பசி போய்விட்டது. என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டிக்கொள்கிறது. என் கவலைகளின் நிமித்தம் நான் மெலிந்து போனேன். நான் வனாந்திரத்தில் உள்ள நாரைக்கு ஒப்பானேன். பாழான இடங்களில் தங்கும் ஆந்தையைப் போல் ஆனேன். நான் தப்பிப்பதற்கான வழியை பார்க்கிறேன். வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல் இருக்கிறேன். நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள். எனக்கு விரோதமாய் சாபம் இடுகிறார்கள். நான் சாம்பலை அப்பமாக புசிக்கிறேன். என் பானங்களை கண்ணீரோടെ கலக்கிறேன். உமது சினத்திற்கும் கடும் கோபத்திற்கும் உள்ளானேன். என்னை உயரத் தூக்கி தாழத் தள்ளினீர். என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலைப் போல் இருக்கிறது. நான் புல்லைப் போல் உலர்ந்து போகிறேன். என் இருதயம் புல்லைப் போல் வெட்டுண்டு உலர்ந்தது. என் பெலனை நீர் ஒடுக்கினீர். என் நாட்களை குறுக பண்ணினீர். தேவனுடைய நாட்களுக்கும் மனுஷனுடைய நாட்களுக்கும் இடையில் உள்ள வேறுபாடுகள். மனுஷனுடைய நாட்கள் புகையைப் போல் ஒளியும். கர்த்தரோ என்றென்றைக்கும் இருக்கிறார். மனுஷனுடைய நாட்கள் சாய்ந்து போகிற நிழலைப் போல் இருக்கிறது. மனுஷன் புல்லை போல் உலர்ந்து போகிறான். கர்த்தருடைய பேர் பிரஸ்தாவம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். மனுஷனுடைய நாட்கள் குறுகி இருக்கிறது. கர்த்தருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. மனுஷனுடைய நாட்கள் பாதி வயதில் எடுத்துக்கொள்ளப்படலாம். கர்த்தருடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். துயரத்தினால் அவதியுறும் மனுஷனுடைய பாகங்கள்: சத்தம், கடும் கோபம், சினம், பெருமூச்சு, எலும்புகள், இருதயம், பசி, மறத்தல், மாம்சம், கண்கள், கண்ணீர், பெலன். மனுஷனுக்கு ஏராளமான பாடுகளும் துயரங்களும் இருப்பதினால் மனுஷனால் அவனுடைய போஜனத்தை கூட திருப்தியாக புசிக்க முடியவில்லை. புஷ்டி இல்லாமல் மனுஷன் எலும்பும் தோலுமாக இருக்கிறான். வனாந்திர நாரைக்கு ஒப்பானேன். வனாந்திர நாரைக்கு ஒப்பானேன். பாழான இடங்களில் தங்கும் ஆந்தையைப் போல் ஆனேன். நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல் இருக்கிறேன். சங்கீதக்காரர் மிகுந்த கஷ்டத்தில் இருக்கிறார். அவருக்கு உதவி செய்ய ஒருவரும் முன்வரவில்லை. அவருடைய சிநேகிதர்களும் அவரை கைவிட்டு விட்டு ஒதுங்கி போய் விடுகிறார்கள்.
அவரை ஏளனமாய் பார்க்கிறார்கள். அவருக்கு விரோதமாய் தூஷிக்கிறார்கள். அவரை பார்ப்பதற்கே வெட்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் வனாந்தர நாரைக்கு ஒப்பாய் இருப்பதாக சங்கீதக்காரர் வேதனையோடு சொல்லுகிறார். வனாந்தர நாரைக்கு அழகு இருக்காது. அதை யாரும் விரும்ப மாட்டார்கள். சங்கீதக்காரரையும் யாரும் விரும்புவதில்லை. சங்கீதக்காரர் தன்னைத்தான் பார்க்கும்போது அவருடைய இருதயத்தில் வேறொரு பறவை நினைவுக்கு வருகிறது. தான் பாழான இடங்களில் தங்கும் ஆந்தையைப் போல் ஆனதாக சங்கீதக்காரர் வேதனையோடு சொல்லுகிறார். ஆந்தைக்கு நல்ல இடங்களில் கூடு இருக்காது. அவை அழிந்து இடிந்து பாழாய் போயிருக்கும் இடங்களில் தங்கும். சங்கீதக்காரர் அப்படிப்பட்ட பாழான இடங்களில்தான் தங்கி இருக்கிறார். சங்கீதக்காரருக்கு சிநேகிதர் ஒருவரும் இல்லை. அவர் நித்திரை இல்லாமல் இருக்கிறார். நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல் இருக்கிறேன் என்று சங்கீதக்காரர் தன்னுடைய நிலைமையை விவரிக்கிறார். வனாந்திர நாரை, இது சுத்தமில்லாத பறவை. வனாந்திர நாரை தன் குஞ்சுகளுக்காக ஏராளமான மீன்களை தன் வாயில் கொத்தி கொண்டு கூடுகளில் உள்ள தன் குஞ்சுகளுக்கு தரும். வனாந்திர நாரை உருவத்தில் பெரிது. பாலஸ்தீன வனாந்திரத்தில் 6 அடி நீளமுள்ள நாரைகள் உள்ளன. அவை இறக்கைகளை விரிக்கும்போது அவற்றின் நீளம் 12 அடி வரையிலும் இருக்கும். சவக்கடலுக்கு அருகில் ஏராளமான நாரைகள் உள்ளன. அவை யோர்தான் நதியில் மீன்களை கவ்வி பிடிக்கும். மத்தியதரை கடல் பகுதிக்கு அருகே உள்ள வனாந்திரமான பகுதிகளில் ஏராளமான வனாந்திர நாரைகள் உள்ளன. நாரைகள் 6 அடி நீளமுள்ள கூடுகளை கட்டும். ஒவ்வொரு கூட்டிலும் ஒரு நாரை சுமார் 3 முட்டைகளை இடும். நாரை குஞ்சு பொரித்த பின்பு அவை வளர்ந்து பெரிதாகி பறக்கும் பக்குவம் அடைவதற்கு பல வாரங்கள் ஆகும். அது வரையிலும் தாய்ப்பறவை தன் குஞ்சுகளுக்கு கூட்டிற்கு இரைகளை கொண்டு வந்து தரும். தாய்ப்பறவை ஏராளமான மீன்களை கொத்தி கொண்டு வரும். இவை அனைத்தையும் குஞ்சுகளால் புசிக்க முடியாது. புசிக்காத மீதமான மீன்கள் கூட்டில் இருந்து கீழே தரையில் விழுந்துவிடும். கீழே சிதறிய மீன்கள் வெயிலில் காய்ந்து கருவாடாக போய்விடும். அது துர்நாற்றம் அடிக்கும். மனுஷர் இந்த துர்நாற்றத்தினால் வனாந்திர நாரையின் கூடுகளுக்கு அருகில் கூட செல்ல மாட்டார்கள். சங்கீதக்காரன் தன்னை வனாந்திர நாரைக்கு ஒப்பானேன் என்று சொல்லும்போது அவர் இந்த காரியங்களையெல்லாம் மனதில் வைத்துத்தான் சொல்லி இருக்கிறார். மனுஷர் எல்லோரும் அதன் துர்நாற்றத்திற்காக வனாந்திர நாரைகளை வெறுத்தார்கள். அதுபோலவே தன்னையும் வெறுப்பதாக சங்கீதக்காரர் வேதனைப்படுகிறார். வனாந்திர நாரையை பற்றிய குறிப்பு ஏசாயா 34:11, செப்பனியா 2:14 ஆகிய வசனங்களில் காணப்படுகிறது. இந்த வசனங்களில் வனாந்திர நாரை முழுமையான அழிவு என்று பொருள்படும். 102வது சங்கீதத்தில் வனாந்திர நாரை என்பது மனுஷரால் ஒதுக்கி தள்ளப்படுதல் என்று பொருள்படும். பாலஸ்தீன தேசத்தில் ஏராளமான ஆந்தைகள் உள்ளன. அவை பல வகைப்படும். 5 அங்குல நீளமுள்ள சிறிய ஆந்தைகளில் இருந்து 2 அடி நீளமுள்ள பெரிய ஆந்தைகள் வரையிலும் பாலஸ்தீன தேசத்தில் உள்ளன. அவைகளின் தலையும் கண்களும் பெரியதாக இருக்கும். இரவில் வேட்டையாடி புசிக்கும். குகைகளிலும் பாழடைந்த கட்டிடங்களிலும் பாலஸ்தீன தேசத்தின் பள்ளத்தாக்குகளிலும் அவை வசிக்கும். ஆந்தைகள் அசுத்தமான பறவை. இங்கு கூறப்பட்டுள்ள ஆந்தை உருவத்தில் சிறியவை. வனாந்திரத்தில் அசுத்தமான இடங்களிலும் ஜீவிப்பவை. குருவி பொதுவாக தனியாக இராது. அது தனியாக இருக்குமென்றால் அதன் துணை மரித்திருக்கும், அல்லது அதன் கூடு அழிக்கப்பட்டிருக்கும், அல்லது அதன் குஞ்சுகள் மாண்டு போய் இருக்கும். குருவி வருத்தமாக இருக்கும்போது மட்டுமே தனித்திருக்கும். சங்கீதக்காரர் தன்னுடைய பரிதாபமான விரக்தியான நிலைமையை குறிப்பிடுவதற்காக தன்னை தனித்திருக்கும் குருவியாக பாவிக்கிறார். என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள். நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள். என்மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபம் இடுகிறார்கள். நீர் என்னை உயர தூக்கி தாழ தள்ளினீர். உமது சினத்திற்கும் கடும் கோபத்திற்கும் உள்ளானேன். ஆதலால் நான் சாம்பலை அப்பமாக புசித்து என் பானங்களை கண்ணீரோடே கலக்கிறேன். என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலைப் போல் இருக்கிறது. புல்லைப் போல் உலர்ந்து போகிறேன். சங்கீதக்காரரின் சிநேகிதர்கள் அவரை விட்டு விலகி போய் விடுகிறார்கள். சிநேகிதர்கள் விலகி போனவுடன் சத்துருக்கள் அவருக்கு அருகாமையில் வருகிறார்கள். சத்துருக்கள் நமக்கு உதவி செய்ய வரமாட்டார்கள். சங்கீதக்காரர் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல இருக்கிறார். அவருடைய சத்துருக்களோ நாடோறும் அவரை நிந்திக்கிறார்கள். அவர் மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள் அவருக்கு விரோதமாய் சாபம் இடுகிறார்கள்.
சத்துருக்களும் மூர்க்கவெறி கொண்டவர்களும் நமக்கு அருகாமையில் வந்து நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணாவிட்டாலும் அவர்கள் தூரத்தில் நின்றே நமக்கு விரோதமாக அம்புகளை எய்வார்கள். அவர்களுடைய வார்த்தைகளில் சாபம் நிரம்பி இருக்கும். சங்கீதக்காரர் மிகுந்த துன்பத்தோடு இருக்கும்போது தேவனுடைய சமூகத்தில் உபவாசித்து ஜெபிக்கிறார். தேவன் தன் மீது கோபமாய் இருக்கிறார் என்று நினைத்து கண்ணீர் விட்டு அழுகிறார். நான் சாம்பலை அப்பமாக புசித்து என் பானங்களை கண்ணீரோட கலக்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய கோபம் தன் மீது வந்திருக்கிறது என்று சங்கீதக்காரர் பயப்படுகிறார். இதை நினைக்கும் போது அவருடைய இருதயம் மிகவும் வேதனைப்படுகிறது. தேவனுடைய கோபத்தினால் தன்னுடைய நாட்கள் புகையைப் போல ஒளிந்து போயிற்று என்று சங்கீதக்காரர் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலைப் போல் இருக்கிறது, புல்லை போல் உலர்ந்து போகிறேன் என்றும் வேதனையோடு சொல்லுகிறார். மாலை நேரத்தில் நிழல் மறைந்து போகும். தன்னுடைய துன்பங்களுக்கெல்லாம் தேவனுடைய கோபமே காரணம் என்று சங்கீதக்காரர் தன் இருதயத்தில் வேதனைப்படுகிறார். கர்த்தரே தன்னை உயர தூக்கி தாழ தள்ளினதாக வேதனைப்படுகிறார். கர்த்தர் தன்னை தம்முடைய சினத்திற்கும் கடும் கோபத்திற்கும் உள்ளாக்கி இருக்கிறார் என்று சங்கீதக்காரர் வேதனையோடு சொல்லுகிறார். இந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரர் தன்னுடைய வேதனைகளை பற்றி கர்த்தரிடத்தில் முறையிட்டாலும் இந்த வேதனைகள் இயேசு கிறிஸ்துவின் சபையாருக்கு பொதுவாக வருகிற வேதனைகளாகும். இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரவம் உண்டு. நம்முடைய வேதனைகளையும் வருத்தங்களையும் கவலைகளையும் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விட வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் துக்கமாக இருக்கிறவர்கள் சாம்பலில் அமர்ந்திருந்து தங்கள் தலைகளின் மீதும் வஸ்திரங்களின் மீதும் சாம்பலை தெளித்துக் கொள்வார்கள். மனுஷர் பாடுகளை அனுபவிக்கும் போது தேவனே இதற்கு காரணம் என்று தேவனை தூஷிப்பார்கள். நமது பாடுகளுக்கு தேவன் காரணமல்ல, சாத்தானே காரணம். தன் ஆரோக்கியத்தையும் தன் ஐஸ்வர்யத்தையும் சாத்தான் எடுத்துக்கொண்டதாக யோபு கூறுகிறார். சங்கீதக்காரனுடைய ஆயுட்காலம் ஒரு காலத்தில் காலை நிழலைப் போல வளர்ந்து கொண்டே இருந்தது, நல்ல நிலைமையில் இருந்தது. ஆனால் இப்பொழுதோ அவருடைய வயது சார்ந்து போகிற மாலை வெயிலைப் போல் ஆயிற்று. மாலை வெயிலுக்கு பின்பு இரவின் இருள் வரும். அதுபோல சங்கீதக்காரன் தன் மரண வேளையை நெருங்கிக் கொண்டிருக்கிறார்.